பத்திரிகையாளர் திரு ஷபீர் இணைகிறார். ஷபீர், அதிமுக சார்பாக முதலமைச்சர் வேட்பாளராக இபிஎஸ் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்ன டிடிவி தினகரனுக்கும் சேர்த்து 60 தொகுதிகளை பாஜக கேட்கறதா சொல்லியிருக்காங்க. இது தகவல் வெளியாயிருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு கம்பார்ட்மெண்ட் சீட் ஷேரிங்கா இல்ல பாஜக மேற்கொண்டிருக்கூடிய இந்த அணுகுமுறை அப்படின்றது அதிமுக எப்படி எடுத்துக்கும்? இதனுடைய வியூகம் என்ன? அதாவது பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல ஒரு அலையன்ஸ் கோஆர்டினேஷனோட இருக்கணும் அப்படின்றதுதான் தேர்தலை சந்திக்க வேண்டும். ஏன்னா தற்போது வெறும் அதிமுகவுடன் மட்டுமே கூட்டணி அமைத்துக் கொண்டு தேர்தலை சந்தித்தால் அதில் திமுகவை வீழ்த்துவதற்கோ வெற்றி வாய்ப்புக்கான சாத்தியம் என்பது இல்லை அப்படின்றது அவங்களுடைய கணிப்பாக இருக்கிறது. அது அவங்களுக்கு தெளிவாகவும் தெரிகிறது. அவங்க எடுத்திருக்கக்கூடிய சர்வேஸ்ல மற்ற விஷயங்கள்ல டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இல்லாமல் இந்த அணி முழுமை பெறாது. அது மட்டும் இல்லாமல் மற்ற கூட்டணி கட்சியினர் வருவதற்கும் ஒரு மோட்டிவேஷன் இருக்காது அப்படின்ற அடிப்படையில தான் தற்போது எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படின்றதுதான் பாஜகவுடைய நோக்கமாக இருக்கிறது. இது ரொம்ப எளிதாக முடித்து விடலாம் அப்படின்னு பாஜக நினைத்திருந்த போதுதான் திரு டிடிவி தினகரன் கூட்டணியை விட்டு வெளியே போனது, ஓபிஎஸ் கூட்டணியை விட்டு வெளியே போனது. ஏன்னா அதிமுக கூட்டணி ஒரு வருடத்துக்கு முன்னாடியே அவங்க உருவாக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஏப்ரல் மாசத்துல அந்த கூட்டணியை உருவாச்சு. அதுக்கப்புறம் நடந்த டெவலப்மெண்ட்ஸ் தான் இப்ப பெரிய சிக்கலாக மாறி இருக்கிறது. ஓபிஎஸ் கூட்டணியை விட்டு வெளியே போனது, ரெண்டாவது டிடிவி தினகரன் கூட்டணியை விட்டு வெளியேறியது. ஆகவே இப்போ மறுபடியும் இவங்களை உள்ள இணைக்கணும் அப்படின்னா அவங்க வைக்கிற ஒரு டிமாண்ட் இபிஎஸ்ஐ முதலமைச்சர் கேண்டிடேட்டா ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னா அந்த கூட்டணிக்கான அடிப்படையே அதுதான். ஆனா அந்த டிமாண்ட் அவங்க ஏத்துக்கல அப்படின்னும் போது மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் இவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு கால அவகாசம் என்பது தேவைப்படுகிறது. அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு பாஜக மீண்டும் தள்ளப்பட்டிருக்கிறது. எல்லாமே சுமூகமாக இருந்துச்சுன்னா அடுத்த சிட்டிங்ல அமித்ஷா இந்த விஷயங்கள் எல்லாம் முடித்திருப்பார். ஆனால் எதுவுமே இந்த கூட்டணி முழுமை பெறுவதற்கான ஒரு சூழலே இங்க அமையல அப்படின்னும் போது தற்போது இந்த குழுவை அமைத்து இந்த குழு மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தி இந்த விஷயங்களை எல்லாம் சரி செய்யலாம் அப்படின்ற ஒரு முயற்சி தான் தற்போது எடுக்கப்படுகிறது. இந்த முயற்சி எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்றது கூட நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இன்னைக்கு ஈவினிங்கே இது எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு சூழலும் அதிமுக தரப்புல இருந்து இல்ல. ஏன்னா அந்த பொதுக்குழு தீர்மானம் என்பது ரொம்ப தெளிவாக அதிமுக தரப்புல இருந்து போடப்பட்டிருக்கு. என்டிஏ கூட்டணிக்குள் யார் யார் வருகிறார்கள் அப்படின்றதுக்கு கூட அதிமுகவுடைய ஒப்புதல் என்பது தேவைப்படுகிறது. அதிமுகவும் அதில் ஒரு மிக முக்கியமான ரோலை பிளே பண்ணும் அப்படின்ற அந்த ஷரத் முன்வைக்கப்பட்டிருக்கிறதுனால இது பேச்சுவார்த்தை மூலமாக தான் இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும் அப்படின்ற ஒரு கட்டாயம் என்பது தற்போது பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடக்கிறது அப்படின்ற அந்த தருணத்துல பத்திரிகையில வரக்கூடிய செய்திகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடி இந்த எல்இடி ஸ்கேம் தொடர்பாக விசாரணை தொடங்கி இருக்கிறது. அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் கூடுதலாக வந்திருக்கிறது அப்படின்னும் போது ஒரு விதமான ஒரு நெருக்கடி என்பது அதிமுகவுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்றதும் நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா இன்னைக்கு இந்த செய்தி வந்திருக்கிறதுக்கான பின்னணியும் இந்த பேச்சுவார்த்தையோட ஒப்பிட்டு தான் நம்ம பார்க்கணும். இந்த பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய இந்த சமயத்துல அதிமுக தலைவர்கள் மீதான அந்த வழக்குகளையும் சென்ட்ரல் ஏஜென்சிஸ் விசாரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த மெசேஜ் இன்னைக்கு கன்வே ஆயிருக்கு அப்படின்னும் போது இது எல்லாமே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில ஒரு மிக முக்கியமான அங்கமாக இருக்கிறது. இதை பயன்படுத்தி கொண்டுதான் பாஜக அடுத்த கட்டத்துக்கு இந்த விஷயங்களை நகர்த்தும் அப்படின்ற மாதிரி தான் தெரிகிறது. ஆகவே ஓபிஎஸ்ஐ எப்படி கொண்டு வர்றது, கூட்டணிக்குள்ள என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கொண்டு வர்றது, அது இபிஎஸ் ஒத்துக்கொள்வாரா அல்லது அதிமுகவில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் ஒத்துக்கொள்வார்களா அப்படின்ற அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கையாக தான் இது இருக்கும். ஏன்னா போன் ஆஃப் கன்டென்ஷனே ஓபிஎஸ் டிடிவி தினகரனை கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றது பாஜகவுடைய நோக்கம், ஆர்எஸ்எஸ் உடைய நோக்கம். ஆகவே அதை எப்படி செயல்படுத்துவது அப்படின்றதுதான் இந்த பேச்சுவார்த்தைகள்ல அந்த முடிவு என்பது எடுக்கப்படும். அல்லது அந்த டிஸ்கஷன் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. ஒரே நாள்ல முடியாது, இன்னும் காலமாகவும் இன்னும் அந்த நெகோசியேஷன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் டஃபா போகும் அப்படின்னு தான் தெரியுது.